பச்சை மொச்சக்காய் வாங்குனா, இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் இதே ரெசிபிய நீங்க வீட்ல கண்டிப்பா செய்வீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மொச்சக்காவ ஓவர் நைட் தண்ணி ஊத்தி நல்லா சோக் பண்ண விட்டுடுங்க. சப்போஸ் நீங்க நைட் மறந்துட்டீங்கனாக்கா, மார்னிங் நல்லா சூடான தண்ணீல ஊற வச்சுருங்க. 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறமா பிதுக்கி பாருங்க. தோல் நல்லா ரிமூவ் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி எல்லா கொட்டையும் தோல் நீக்கி ஒரு பவுல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குருமா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கேரட், 4 பீன்ஸ் இது கூடவே ஒரு கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட காலிஃப்ளவர் இருந்தா அதையும் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் அருமையா இருக்கும். எல்லா காய்கறியும் குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன மசாலா, சைஸ் 2 தக்காளி, வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வீட்ல அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க ரெடி மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. மசாலா ரொம்ப நைஸா அரைக்காம லைட்டா தொக்கு தொக்கா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல எல்லா காய்கறியும் அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து சைட்ல வச்சுக்கோங்க. தம் போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதே மிக்ஸி ஜார்ல பொடிசா நறுக்கிற இஞ்சி, 7 இருந்து 8 பல் பூண்டு, கொஞ்சமா தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் கலர் திரும்பினதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் மசாலாவை போட்டு லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் பச்சை வாசனை போற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் வேக வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தோல் நீக்கி வச்ச பச்சை முச்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கொட்டை நல்லா வெந்து வந்துடும். ஃபைனல் டச்சா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனாக்கா நம்ம பச்சை மொச்சை மசாலா ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லா விதமான லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கு நான் இட்லி சப்பாத்திக்கான கிரேவியை தான் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அல்டிமேட்டா. உங்க யாருக்கெல்லாம் பச்சை மொச்சையை இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.